வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் சிறுநீரக கல் பிரச்சனைங்கிறது இருக்கு. அதனால இந்த சிறுநீரகத்தில் உள்ள கற்களை இயற்கையான முறையில் கரைக்கும் ஒரு ஜூஸை எப்படி தயார் செய்யறதுங்கிறத இப்போ பார்க்க போறோம். இந்த ஜூஸ் தயார் செய்ய என்னென்ன பொருட்கள் வேணும்னு இப்போ பார்க்கலாம். வெள்ளரிக்காய் 2, ஆப்பிள் 1, பசலைக்கீரை 1 கட்டு. செய்முறை: வெள்ளரிக்காய், ஆப்பிள், பசலைக்கீரை 3ஐயும் நல்லா தண்ணியில் சுத்தம் செஞ்சுக்கிங்க. பிறகு வெள்ளரிக்காயின் கசப்பான தோல் பகுதியை நீக்கிடணும். அடுத்தது ஆப்பிள் பழத்தின் விதை பகுதியான நடுப்பகுதியை நீக்கிடணும். பசலைக்கீரை, வெள்ளரி மற்றும் ஆப்பிள் 3ஐயும் சேர்த்து நன்கு அரைத்துக்கணும். இப்போ ஜூஸ் ரெடி. இதை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்களை எளிதாக கரைக்க முடியும். மேலும் இந்த ஜூஸ்ல வைட்டமின் ஏ, பி, B1, B2, C, E, J மற்றும் K இருக்கிறதால இந்த ஜூஸ் நம்ம உடம்புக்கு பல்வேறு நன்மைகளை தருது. இந்த ஜூஸ் உடலில் உள்ள புற்றுநோய் உண்டாகக்கூடிய கட்டிகள் உருவாகாம தடுக்குது. கொலஸ்ட்ரால் அதிகரிக்காம பாதுகாக்குது. அல்சர் பிரச்சனை உள்ளவங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தா நல்ல பலனை அடையலாம். செரிமானத்தை சரியாக்குறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகாம இருக்க உதவுது. ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யவும், நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் இதயம் வலுப்பெறவும் இந்த ஜூஸ் உதவுது. இந்த ஜூஸ் உடலில் உள்ள புழுக்களை அழிக்கவும், நச்சுக்கள் அதிகரிக்காமல் இருக்கவும் பயனளிக்குது. கண் பார்வை மேலோங்க வெகுவா உதவுது. கல்லீரல் கோளாறுகள், இரத்த அழுத்தம் போன்றவை உண்டாகாமல் இருக்க உதவுது. தவறாம இந்த ஜூஸை செஞ்சு குடிங்க. நன்றி, வணக்கம்.